அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மத்தேயு 9:29 உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசத்தின் அளவின்படி தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா. நிறைய வேளைகளில் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை காண வந்த குருடர்கள்ட்ட நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. கேட்ட உடனே ஆமாம், நான் சுகமாக வேணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவருடைய உங்கள் விசுவாசத்தின்படி ஆகக்கடவுதுன்னு சொல்லி அவர்கள் கண்களை அவர் திறந்தார், அவர்கள் பார்வையடைந்தார்கள். அதனால் நமக்கு இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் உண்டு, எத்தனை காரியங்கள் நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும்னு எல்லாம் இருப்போம். ஆனால் நம்ம கர்த்தர் பேரில் விசுவாசம் இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு நினச்சோம்னா விசுவாசத்தில் வராது எல்லாம் பாவம். இந்த உலகத்தில் எதுனாலும் நீ கேளு, நான் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நமக்கு தேவையானது விசுவாசம். அந்த விசுவாசத்தில் ஒரு மலையை பார்த்து கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அது பெயர்ந்து போனால் அது போகும் அப்படின்ட்டுருக்கு. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு முக்கிய படி விசுவாசம்தான். இஃப் யூ ஆர் இன் ஃபெய்த் யூ வில் பி பிளஸ்டு. அதுதான் காரணம். அதனால் இன்றைக்கி நம்ம காலை வேளையில் நம்ம திங்க் பண்ணுவோம், நம்முடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துவோம். நம்முடைய தேவைகள் அநேகம் இருக்கலாம். நமக்கு எத்தனை தேவைகள் இருந்தாலும் அது பல லட்சமான தேவைகள் இருக்கலாம், பல ஆயிரக்கணக்கான தேவைகள் இருக்கலாம், சில காரியங்களாக இருக்கலாம். இந்த தேவைகளை நீங்கள் சந்திப்பதற்கு கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்தால் போதும். விசுவாசம் பிணியாளியை ரட்சிக்கும்னு சொல்லியிருக்கு. விசுவாசத்தினால எல்லாம் கூடும், என் தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறது வேதவசனம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசமாக இருங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதவசனம் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசத்தின் அளவின்படியே நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14-19 வசனங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தின் அளவின்படி தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி, நமக்கு தேவைகள், நமக்கு நல்ல காரியங்கள் தேவை, நம்ம பிள்ளைகள் எல்லாத்துலேயும் வெற்றி அடையணும், நம்ம பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்து வரணும் தேசத்தில் என்று நாம் நினைக்கிற நாம் நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நமக்கு தேவைகள் உண்டு. நான் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை அணியணும், நான் நல்ல நகையை அணிய வேண்டும், அல்லது நான் நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும், நான் நல்ல ஒரு வாகனத்தில் போகணும் என்று நினைக்கிறவர்களுக்கு விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கள். உங்கள் விசுவாசத்தின்படி ஆகக்கடவது. கர்த்தர் பேரில் விசுவாசமாக இருங்க. அந்த காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வளரச் செய்வார். தேவன் தாமே இந்த நாள் விசேஷமாக உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு வெற்றி கிடைப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறோம். மே காட் பிளஸ் யூ ஆல்.